ஹீரோ கிட்ட வந்து என்னுடைய பேரு லிசா, அவங்க கூட பிளைண்ட் டேட் வந்த பொண்ணு நான் தான் சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னாலையா இவன் என்னடா இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்னுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, எனக்கு நிறையவே கடன் இருக்கு, கார் கிடையாது, வீடு கிடையாது, சேவிங்ஸ்னு 10 பைசா கிடையாது, சோ இதுதான் நான் உங்களுக்கு வேணும்னா இந்த பிளைண்ட் டேட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோ எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. என்ன ஓகேவா? என்னுடைய வேலை என்ன தெரியுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல செங்கல் தூக்கிட்டு இருக்கா, இப்ப கூட நீ ஓகே சொல்லுவேன்னு கேட்க இட்ஸ் ஓகே, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. என்னடா இவ எதை சொன்னாலும் ஓகேன்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு ஆமா என்ன எதுக்கு சூஸ் பண்ணிருக்கா, உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேக்குறா. ஏன்னா நீங்க உங்க ஃபேமிலி ரன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, எந்த காரணத்து கொண்டும் எவ்வளவு கஷ்டமான நிலைமையிலயும் உங்களை நம்பி வர பொண்ண கைவிட மாட்டீங்க, கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்க, அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. ஹீரோனுடைய இந்த வார்த்தை ஹீரோவை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட் வந்த எல்லா பொண்ணுங்க கிட்டையும் தான் யாருங்கிற தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு இந்த மாதிரி கூலியால அப்படி அப்படின்னு தான் சொல்லிருப்பா. அதை கேட்ட அந்த பொண்ணுங்க எல்லாம் பணம் இல்லாதவெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டா அதை கேட்டதுமே இங்க இருந்து ஓடி போயிருப்பாளுங்க. ஆனா ஹீரோயின் பணம் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாளா. இதனால ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறா. அப்போ ஹீரோவுக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கால் வருது, உங்க பிளைண்ட் டேட் எப்படி பாஸ் போயிட்டு இருக்கு, மேடம் வர போன் பண்ணி என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோவும் காலை கட் பண்ணி விட்டாரா. என்னாச்சு, யார் பேசான்னு கேட்கும் போது அது ஒண்ணு இல்ல, நான் வேலை பாக்குற இடத்துல இருந்தா கால் பண்ணிருக்காங்கன்னு போய் சொல்றா. உங்க வேலையை நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன, அது வந்து நீங்க ஏதோ நினைக்கலன்னா நீங்க வேலை பாக்குற அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்துல ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த சைட்டை எனக்கு ஷேர் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தா